ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈஸியா எப்படி காளான் சூப் வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது மஷ்ரூம் சூப்பு. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். மஷ்ரூம் சூப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சூப்புக்கான கார்ன்ஃபிளரை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே கார்ன்ஃபிளர் நம்ம மெஷர்மெண்ட்டே நீங்க எவ்வளவு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்றீங்களோ அதுக்கு டபுளா நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஓரமா வச்சுக்கோங்க. இது நமக்கு ஃபைனலா தான் தேவைப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி பட்டர் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் பட்டரு. இது கூட ஒரு 2ல இருந்து 3 கார்லிக் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம், குட்டி வெங்காயம் இருந்தா போதும், அதையும் குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மஷ்ரூம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான். இப்போ நம்ம சூப் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கிறேன். நீங்க எந்த மாதிரி வெசல் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா சூடு ஆயிடுச்சு பாத்திரம். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா இது கூட கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்காக இந்த ஆயில் சேர்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஆயில் என்னன்னா நம்ம இந்த பட்டர் மெல்ட் ஆக ஆக அப்படியே கார்னர்ல பிளாக்கா மாறிட்டே வரும். ஓகேங்களா? அதுக்கு அது ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் சேர்க்கிறது. அதனால 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு கம்பல்சரி பட்டர் வேணும். ஓகேங்களா? இப்போ இந்த கார்லிக் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக் நீங்க போட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ்லயே அந்த பிளேவர் நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ அந்த பிளேவர் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் போது அந்த கார்லிக்கோட இது நம்மளோட ஆனியனை அதுல போட்டுடணும். ஓகேங்களா? போட்டுட்டு ஒரு மீடியம் ஸ்பீட்ல ஒரு சோகியா, அதாவது எப்படி சொல்றதுன்னா கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரிலாம் நம்ம ஆனியனை வதக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நம்ம இந்த ஆனியனை வதக்கினா போதும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் போதே அந்த அளவுக்கு சூப்புக்கு போதும். ரொம்ப கிறிஸ்பியா பண்றது, அப்புறம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக்குறது அதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் அது கசப்பு தட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆனியன் நல்லா வதக்கியாச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 10 மஷ்ரூம் எடுத்தாலே போதும். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எல்லாம் போட வேணாம். ஆனா கஸ்ட் வருது இல்ல அக்கேஷனா நீங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி செய்றீங்க, ஃபங்க்ஷன் செய்றீங்கன்னா அப்போ நீங்க நிறைய மஷ்ரூம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த சூப்ல. ஓகேங்களா? இல்ல ஓரளவுக்கு நார்மலா குடிக்கிறவங்களா இருந்தா 4 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம் மஷ்ரூம் சூப். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா கலரி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு இப்போதைக்கு நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட சால்ட் தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது அப்படியே மீடியம் ஸ்பீட்லயே ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும் இந்த மஷ்ரூம். இப்போ மஷ்ரூம் ஒரு 80% அளவுக்கு வெந்துருச்சு. சோ இப்போ இந்த மஷ்ரூம் என்ன ஆகும்னா, நீங்க போட்ட உடனே பாயில் ஆக ஆக அது கொஞ்சம் சுருங்கிடும். ஓகேங்களா? அதனால நமக்கு தண்ணி லெவல் அதிகமா தெரியும் நமக்கு. இப்போ நம்ம இதுல கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி நான் இதுல ஒரு 80% கொத்தமல்லி நான் போட்டுருவேன். கொஞ்சோண்டு கார்னிஷிங் எடுத்து வச்சுப்பேன். கொத்தமல்லி எல்லாம் இவ்வளவுதான் மெஷர் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு உங்க சூப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொத்தமல்லி எடுத்துக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட் பொறுத்து. கொத்தமல்லி நிறைய சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் ஒரு பஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நான். ஓகே. இப்ப இது கூட நம்ம பெப்பர் 1/2 டீஸ்பூன். நம்ம ஃபைனலா கார்னிஷிங்க்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவேன். டோட்டலா 1 டீஸ்பூன் பெப்பர் நான் ஆட் பண்ணுவேன். ஓகே. இப்போ அந்த கொத்தமல்லி நீங்க போட்ட உடனே இன்னும் ஃபிளேவர் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா கார்ன்ஸ்லரி, அதை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஸ்லரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது அடியில அந்த அந்த கார்ன்ஃபிளவர் அப்படியே ஸ்டிக் ஆகி நிற்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க. ஓகேவா? இது நான் ஊத்தியாச்சு. இந்த கார்ன்ஸ்லரி எல்லாருக்குமே தெரியும், நமக்கு திக்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுதான். இப்ப இது கூட நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 1 கப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நம்ம பார்த்துட்டு திரும்ப வேணும்னா 1/2 கப் நான் ஆட் பண்ணுவேன். திக்னஸ் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்கா வேணும்னா 2 கப் போதும்.
திக்னஸ் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்திருக்கிறதுனால அதுக்கான சால்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வீட்டில் இருக்கிற சின்ன கொஞ்சோண்டு பொருள் ஆனா டேஸ்டியான ரோட் சைடு நம்ம வாங்குறோம் இல்லையா, அதே டேஸ்ட்லயே ரோட் சைடுன்னு சொல்ல முடியாது, நீங்க ஹோட்டல்ல வாங்கினாலும் அதே ஸ்டைல் தான் இந்த காளான் சூப்பு. ஸோ இதை நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லயே செஞ்சு ஹைஜீனிக்கா குழந்தைங்களுக்காகட்டும் நம்மளாகட்டும் குடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை இறக்கிக்கிறேன். நம்ம சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 கப் வாட்டர், அதுல இருக்க திக்னஸ் எனக்கு போதும். இன்கேஸ் உங்களுக்கு அது வந்து இல்லை இது ரொம்ப திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து தின் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியா வச்சீங்கன்னா அந்த சூப்போடைய டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும், நல்லா கொதி வரணும் உங்களுக்கு. நீங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு 1ல இருந்து 2 நிமிஷத்துலயே வந்துடும். நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கி சர்விங் பவுல்ல நம்ம இத ஊத்திக்கலாம். சோ இப்போ இதை நான் வந்து இறக்கிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு சர்விங் பவுல்ல மாத்திக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா நிறைய மஷ்ரூமும் இருக்கும். நம்ம நார்மலா வந்து இதுல ரோட் சைடை விட இதுல நமக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா இதுல மஷ்ரூம் நம்ம நிறைய போடுவோம். ஓகேங்களா? நம்ம ரோட் சைட் பாத்தீங்கன்னா நம்ம மஷ்ரூமே கொஞ்சம் தான், நம்ம ஒரு சூப் வாங்கினோம்னா ஃபுல்லா வந்து அந்த கார்ன் அந்த திக்னஸ் தான், அந்த சூப்போடைய அந்த லிக்விட் தான் இருக்குமே தவிர மஷ்ரூம் அவ்வளவா இருக்காது. பட் நம்ம வீட்டுல செய்யும் போது நல்லா நிறைய மஷ்ரூம் போட்டு நிறைய கோரியாண்டர் போடலாம், பெப்பர் நிறைய போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஹைஜீனிக் நல்லாவும் இருக்கும், ஹைஜீனாவும். ஸோ அதனால இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு குழந்தைங்களுக்கும் சர்வ் பண்ணுங்க, பெரியவங்க சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணிட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.